ஏப்ரல் 20. புனித ஆக்னஸ். இத்தாலி நாட்டிலுள்ள மோன்ட்ரே புல்சியானோ என்ற இடத்தில் கிபி 1268 பிறந்தார் ஆக்னஸ். குழந்தை பருவத்திலேயே இறைபக்தியோடிருந்த ஆக்னஸ் தனது 6வது வயதில் தன்னை கன்னியர் மடத்தில் சேர்த்து விடுமாறு தன் பெற்றோரிடம் வேண்டினார். தன் 9வது வயதில் மோன்ட்ரே புல்சியானோவில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் சேர்ந்த ஆக்னஸ் சாக்கு உடையணிந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். தன் உடன் வாழ்ந்த சகோதரிகளுக்கு உதவிகள் செய்து அன்போடு இருந்த ஆக்னஸ் தன் 15வது வயதில் திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸின் அனுமதியோடு மடத்தின் தலைவியாக பொறுப்பேற்றார். ஜெபத்திலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்திருந்த ஆக்னஸ் பிற துறவர சபைகளுக்கு அறிவுரைகளையும் சட்டங்களையும் வகுத்துக் கொடுத்து துறவரத்தின் மேன்மை காத்தார். கிபி 1298 மோன்ட்ரே புல்சியானோவில் இருந்த டோம்னிக்கன் கன்னியர் மடத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற இவர் சுமார் 17 ஆண்டுகள் டோம்னிக்கன் கன்னியர் சபையினை வழிநடத்தினார். தன் ஜெபத்தின் வழியாக பல முறைகள் அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவினையும் காட்சியாக கண்ட ஆக்னஸ் கிபி 1317 ஏப்ரல் 20 விண்ணக பிறப்படைந்தார். துன்புறுகின்ற மக்களுக்கு தன் பரிந்து பேசுதலினால் நலன்களை பெற்றுத் தந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆக்னஸ் கிபி 1726 திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பரினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித ஆக்னஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் படுக்கையில் துன்புறுகின்ற அருட்சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்.